Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 26. கண் கொட்டாமல் அம்பிகாவை பார்த்து கொண்டு நின்றாள் தர்மு சிவராஜ். அவளுக்கு பின்னாலேயே ஒளிந்தார் போல் நின்றிருந்த சிவராஜுக்கு அச்சத்தினால் பேச்சே வரவில்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த பெண்ணுக்கு மயக்கம் போட்டு விழ தனது டார்க் ரூம் தான் அகப்பட்டது என்று மட்டும் அவருக்கு சற்று கோபமாக இருந்தது. அதை போய் இந்த சந்தர்ப்பத்தில் வாய்விட்டு சொன்னால் இருட்டறையில் உள்ள கருவிகளையும் புட்டிகளையும் திரவங்களையும் தட்டுக்களையும் கணவனையும் சேர்த்து வெளியே தூக்கி எறிந்து விடுவாள் தர்மு என்று தெரிந்திருந்ததால் வாயை மூடிக்கொண்டிருப்பதை தவிர வேறு வழி இல்லாது இருந்தது. கிட்ட போகாதீங்க, தொடாதீங்க என்றெல்லாம் சர்க்கரை எச்சரித்ததால் விலகியே நின்றிருந்தால் தர்மு. இருப்பினும் அம்பிகாவிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல்களை அவளால் காண முடிந்தது. மருமான் சொன்னது போல சிறிய கண்களில் கூட ஒரு தெளிவையும் துடிக்கிற உதடுகளில் கூட ஒரு அமைதியையும் கண்டாள் அவள். சர்க்கரை அம்பிகாவின் உதட்டின் அருகே குனிந்து அவள் என்ன பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முயன்றால் முடியவில்லை. சற்று நேரத்தில் ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது அம்பிகாவின் கண்டத்திலிருந்து. மறுகணம் அவளுடைய முணுமுணுப்பும் முனகலும் ஓய்ந்துவிட்டன. ஆழ்ந்த உறக்க வசப்பட்டவள் போல நாற்காலியின் பின்னே அவள் சிரம் துவண்டு சாய்ந்தது. மெதுவா பிடியத என்று சர்க்கரை தர்முவிடம் உதவியுடன் நாற்காலியோடையே அம்பிகாவை தூக்கிச் சென்றான் மாடிக்கு. அத்தையின் அறையில் இருந்த வசதியான கட்டிலில் மெல்ல அம்பிகாவை கிடத்தி மின்சார விசிறியை சுழல விட்டான். காற்றின் வேகத்தில் சிலுசிலுக்கும் கேசங்கள் அம்பிகாவின் சிவந்த கன்னங்களில் தவழ்ந்து விளையாடுவதை ஒரு வினாடி கவனித்தபோது அவன் உள்ளத்தில் அளவற்ற பரிதாபமும் அன்பும் சுரப்படுத்தின. நீ சொல்கிறது உண்மைதான் சக்கரை என்றாள் தர்மு. அந்த அடையாறு தோட்டத்திலிருந்து இவ திரும்பிய பிறகு இன்றைக்கி தான் பழைய அம்பிகாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அவருடைய கஷ்டங்கள்லாம் விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம் ஆசைதான் நம் எண்ணத்துக்கு பிதா என்று ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி நம்ம ஆறுதலுக்காக நாமே நல்லதை கற்பனை செய்து கொள்கிறோமோ என்னவோ என்றார் சர்க்கரை அம்பிகாவையே பார்த்த வண்ணம். ஆனால் இவளுக்கு இனி சரியாயிடும் என நம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது. அம்பிகாவின் கோளாறு குணமாகிவிட்டதனால் அவர் சித்திக்கு தெரிவிக்க வேண்டாமா என்று பரபரத்தாள் தர்மு. சர்க்கரை வழக்கம் போல வேண்டாம் என்று அதையும் தடுத்துவிட்டான். அம்பிகா அங்கே இருக்கிறதையும் சரி, அவன் நல்லபடி ஆகிட்டா தோன்றதையும் சரி யாரிடம் சொல்ல வேணும், முக்கியமாக அவள் சித்திக்கு. அம்பிகா எழுந்து கொண்டதும் சூடாக ஏதாவது குடிக்க கொடு, வேற ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். என்ன நேர்ந்ததுன்னு அவள் கேட்டால் கலப்பாக படுத்துட்டா அவ்வளோதான் என்று சொல்லு. மற்றபடி பேச்சு கொடுக்காத, நீங்கள் யாரும் பேசுமுன் நான் அவளிடம் பேசணும். சர்க்கரை உடை மாற்றிக்கொள்வதை கவனித்த தர்மு சிவராஜ், எங்கேயும் வெளியில் புறப்படுற போல இருக்க என்றான். ஆமாம், அம்பிகாவை விட்டுவிட்ட சைத்தான் இன்னொருவரை பிடித்து கொள்ளும் என்று எனக்கு ஒரு சந்தேகம். அதை ஆராய்ந்து விட்டு திரும்புகிறேன். அதனால்தான் அம்பிகாவிடம் பேச்சு கொடுப்பதை பற்றி அத்தனை தூரம் எச்சரிக்கை செய்தான். நான் அவரோட பேசுகிறேன் என்று புறப்பட்டான் சர்க்கரை. அவன் தெருவுக்கு வரவும் தபால்காரர் கேட்டுக்குள் நுழைவும் சரியாக இருந்தது. ஐயாவுக்கு கார்டு என்று கூறிய தபால்காரர் அவன் கையில் ஒரு அஞ்சல் அட்டையை தந்துவிட்டு மற்ற கடிதங்களை சேர்ப்பதற்காக பங்களாவுக்கு போனான். சர்க்கரை சாருக்கு வணக்கம். பல வேத சிகாமணி பின்னால் போக சொன்னீங்க, கால் ஒடிஞ்சு போச்சுதே. யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கொண்டாரோ என்னவோ, கண்டபடியெல்லாம் சுற்றி அலைஞ்சி என்னை அழ வச்சிட்டாரு. ஆனால் பட்ட பாட்டுக்கு கடவுள் கூலி கொடுத்துட்டாரு. பல ஆச்சரியமான சங்கதிகள் தெரிந்து கொண்டேன், நேரிலே சொல்கிறேன். இப்படிக்கு பக்கரிசாமி. கார்டை படித்துவிட்டு ஸ்லாக் பாக்கெட்டில் மடித்து வைத்துக்கொண்டு புன்னகையுடன் நடை ஓட்டான் சர்க்கரை. பிறகு ஏதோ நினைவு வந்தது. கார்டை எடுத்து பார்த்தான். தபால் முத்திரையை மிகுந்த சிரமத்துடன் ஆராய்ந்தான். இறுதியில் சிங்கப்பெருமாள் கோவில் என்று ஊர் முத்திரை புலப்பட்டது. உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள பழக்கப்பட்டவனான அவனால் கூட அட என்று வாய்விட்டு வியக்காதிருக்க முடியவில்லை. ஒரு கையில் மதுக்கோப்பை, மறு கையில் திறந்த பேனா. காளிவரதன் சிவந்த அரைக்கண்ணால் தன் முன்னே ஒவ்வொரு தாளாக புரட்டப்படும் செக் புத்தகத்தை பார்த்தான். இன்னும் எத்தனைப்பா கையெழுத்து போடுறது என்று எரிச்சலுடன் பொன்னடியை நோக்கி கையை வீசிய போது அவன் கண்ணைப் போலவே சிவந்திருந்த மது செக் புத்தகத்தின் மீது கொட்டிவிட்டது. போச்சு என்று பல்லை கடித்தபடியே பொன்னடி தன் கைக்குட்டையினால் அந்த ஈரத்தை ஒற்றி எடுக்க முயன்றான். ஆனால் கையெழுத்துக்கள் பிசுறு பிசுறாக அழிந்ததுதான் மிச்சம். அடடா, வீணாயிடுச்ச என்று கலிவரதன் கவலை தெரிவித்தது. செக்குக்காக அல்ல, செக் புத்தகங்களின் மீது தேங்கினார் போல் நின்ற சில மதுத்துளிகளைத்தான். புத்தகத்தை தூக்கி அவைகளை சொட்ட விட்டு கொண்டான் நாவில். உடனே உற்சாகமும் பிறந்தது போலும். எதுக்காக இத்தனை செக்கில் கையெழுத்து வாங்கின பொன்னடியே? நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குதா? எனக்கு தெரியவே தெரியாத என்றான். எரித்து விடுகிற மாதிரி எஜமானனை முறைத்து பார்த்த பொன்னடி, எந்த பேங்க்லையும் நமக்கு பணம் கிடையாது, எல்லாம் ஓடி தான் ஓவர் டிராஃப்ட். இனிமேல் பைசா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எவனாவது ஞாபகம் மருதியை தரமாட்டானாங்கிறதுக்காக ஒரே தொகையை ஒவ்வொரு பேங்க் செக்லையும் போட்டு வச்சுருக்கேன் என்று தெரிவித்தார். 5-10 வேணும்னா சொல்ல என்னிடம் இருக்குது என்று கிறுக்கு பிடித்தவன் மாதிரி
தன் பர்ஸை கொட்டி கவிழ்த்து 3 பைசா 5 பைசா நாணயங்களை எல்லாம் எண்ணத் தொடங்கினான் கலிவர்தன். அரை லகாரமா 3/4 லகாரமான கணக்கில் இருக்குது நம்ம கதை என்று வெறுப்புடன் சிரித்து விட்டு வேறு செக் புத்தகம் எடுப்பதற்காக மேஜையும் இரும்பு அலமாரியும் குடையலானான் பொன்னடி. துடைப்பமும் கையுமாக வெளியே நின்று கொண்டிருந்த தாய், எஜமான கொலை செஞ்சுட்டு தான் நீ போக போகிறப்போ என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டே தன் குடிசைக்குள் திரும்பினாள். இந்த கிழவியே ஓட்டு கேட்க வேண்டியதெல்லாம் வேட்டாச்சா? எதிர்பாராமல் எதிர்கொண்டு அழைத்த குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் தாய். சர்க்கரை தான் என்றான் அவள் அருகில். அதோ பாரு, குடிசையில் உன் டைகரை எப்படியோ ஆளை வச்சு கிளப்பி மீட்டு வந்துட்டேன். ஆனால் குற்றுயிரும் கொலையுருமா இருக்குது பட்டினினால் என்றான். எங்கெங்க என்று கூவியவனும் குடிசைக்கு ஓடியவள் வெறும் எலும்புக்கூடாக காட்சியளித்த நாயை கண்டது என்று அழுது விட்டான். என் ராசாவை பாருங்க எப்படி பண்ணது, அவன் கையில் கொல்லி வைக்க. என் ராசா என் செல்லம் கட்டிக்கொண்டு புலம்பினான். டைகரின் உயிர் பஞ்சடைந்த கண்களில் துளியத்தனை ஒட்டி கொண்டிருந்தது. நிமிர்ந்து பார்க்கவும் திராணியற்று வாளை 2 அங்குலம் அசைத்ததை தவிர எவ்விதத்திலும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்ள அதற்கு இயலவில்லை. பாட்டி, 2 நாள் நல்லா சோறு போடு, பழச்சிக்கும் என்று தைரியம் ஊட்டினான் சர்க்கரை. அது இருக்கட்டும், உழவு வேலை செய்துட்டு இருந்தியே, அது எத்தனை நாளாக நடக்குது, அதை சொல்லு. ஐயே, நான் ஏன் சாமி அந்த வழிக்கெல்லாம் போகிறேன் மறுத்து பார்த்தாள் தாய். ஆனால் நீ சொல்லாட்டா என்ன, பொன்னடியை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன், நாயை ஜாக்கிரதையை வச்சுக்கோ என்று சர்க்கரை திரும்பியதும் பொன்னடி என்று சொல்லை கேட்ட மாத்திரத்தில் பதறிப்போன கேள்வி. அவன் 2 சொல்லாதீங்க சாமியே, என்னை உயிரோடு வைக்க மாட்டான் என்று கெஞ்சினான். சர்க்கரை புன்னகையுடன், சரி சொல்லு, யாருக்காக இந்த ஒட்டு கேட்குற உத்தியோகம் பார்க்குற என்றான். நாடகம் நடத்துகிறாருங்களே சூரிய ஐயா, அவருக்காக என்று கேள்வி ஒப்புக்கொண்டாள். என் எஜமானி தேவகி அம்மா தான் அம்பிகாவை பிறந்திருக்காங்க, அவங்களுடைய நல்லதுக்காக இங்கே எது நடந்திருந்தாலும் தன்னண்ட வந்து சொல்லும்படி சூரிய கேட்டாருங்க. சர்க்கரையின் புருவங்கள் முதலில் நெளிந்தன. எனினும் சில நாட்களாக அரித்து கொண்டிருந்த கேள்வியொன்றை விடை கிடைத்த மலர்ச்சியை அவன் முகம் காட்டியது. இதுக்கு முன்னாலே சூரிய உனக்கு தெரியுமா என்று விசாரித்தான். முன்ன ஒரு வாட்டி இங்கே குடக்கூலிக்கு இடம் இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வந்தாருங்க, அவுட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு போனார் என்று தாய் தெரிவித்தாள். ஒரு பரிதாப பெருமூச்சுடன் சர்க்கரை மௌனமாக நின்றான். நல்லவர்கள் எல்லாரும் நல்ல காரியம்தான் செய்வார்கள் என்பதில்லை, தப்பான விசுவாசத்தினால் தீயவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாயும் இருப்பதுண்டு. இனிமே அந்த சூரியக்கு உதவி செய்யாத, அவனால் தான் அம்பிகாவுக்கு உன் எஜமானி தேவகி அம்மாளுக்கு என்ன வேணும்னாலும் வச்சுக்கோ, ஆபத்து, சும்மா சொல்லலை, இது உனக்கு கடுமையான எச்சரிக்கை சொல்லிட்டு மாடியை நோக்கி நடந்தான். ஆனால் 4 படி ஏறுமுன் தடதடவென்று இறங்கி வந்த பொன்னடியின் மீது மோதிக்கொள்ளும்படியாயிற்று. ஓ, நீங்களா, நல்ல சமயத்துக்கு வந்தீங்க, வாருங்க மேலே என்று சர்க்கரையின் கையை பிடித்து கொண்டான் அவன். சர்க்கரையின் மனத்தை பல வகை குழப்பங்கள் பிடித்து கொண்டன. கலிவரதன் மயக்கமாக சுருண்டு விழுந்து கிடப்பான் என்ற அச்சத்துடன் மாடிக்கு சென்றவனுக்கு ஆச்சரியமும் ஆறுதலும் காத்திருந்தன. ஏனெனில் கலிவரதன் நல்ல நிலையிலே இருந்தான். மதுவின் போதை கூட சிறிது மட்டுப்பட்டிருந்தது. யாரு என்று அவன் திரும்பிய போது சர்க்கரை கவனித்தான். அந்த கண்கள் உயிரற்று துலங்குவதை. பொன்னடியின் குழப்பம் அதிகரித்தது. தேவலை அவங்களுக்கு என்றான் கலிவரதனை நெருங்கி. எனக்கு என்ன கேடு என்று கலிவரதன் சீறி விழுந்தான். சற்றுமுன் தலையை கையால் பிடிச்சிட்டு நாற்காலியில் மயக்கமாக விழுந்துட்டீங்க, யாரையாவது உதவிக்கு வழிந்து ஓடி வந்த சக்கரை தற்செயலாக வந்தார். சக்கரை, ஆமாம் சக்கரை என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டான் கலிவரதன். இந்த அறையில் அடிபட்டு காற்றாட வெளியே வந்து உலாவுங்க என்று யாரும் கேட்காம யோசனை வெளியிட்டான் சர்க்கரை. பதில் ஒன்றும் பேசாமல் மதுப்பூட்டியை எடுத்தான் கலிவரதன். சர்க்கரையினால் என்ன செய்ய முடியும்? இறைவனை, இந்த மனிதர்கள் தங்கள் அறிவை திருடிக்கொண்டு போவதற்காக தாங்களே ஒரு எதிரியை வாய்க்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று குடிகாரர்களை பற்றி ஷேக்ஸ்பியர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. வெளியே போகலான்னு என்று மீண்டும் நினைவுபடுத்தினான். வெறும் பனியன் மட்டுமே அணிந்திருந்த கலிவரதன் ஸ்டாண்டில் கிடந்த ஸ்லாக்கை மாட்டிக்கொண்டான். ஒரு கணம் சர்க்கரை வெறுத்து நோக்கிட்டு, வாருங்க எலியட் ஸ்பீச்சுக்கு போகலாம் என்றான். பொன்னடி திடுக்கிட்டான். எலியட் ஸ்பீச்சுக்கா? எதிர்த்து பேசாத காரை எடு என்று கலிவரதன் கட்டளையிட்டதும் தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவனாய் ஷெட்டுக்கு சென்றான் பொன்னடி. சர்க்கரையின் தோலை அழுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்த கலிவரதன், அவனுக்கு இஷ்டமே இல்லை, அயோக்கியன், காரை ஏதாவது கெடுத்து வைப்பான், நீங்களே போய் பாருங்கள் என்று சர்க்கரை அனுப்பி வைத்தான். அவன் சொன்னார் போலவே ஸ்டீரிங்கில் ஒரு கையும் சாவியில் ஒரு கையுமாக பிரமை பிடித்த மாதிரி தான் காரில் உட்கார்ந்திருந்தான் பொன்னடி. எஜமா காத்துட்ருக்காரு என்று சர்க்கரை நினைவூட்டியதும் திடுக்கிட்டவன் காரை ஸ்டார்ட் செய்தான். ஒன்றுமில்ல, தேவகி இறந்ததுக்கு பிறகு எலியட் ஸ்பீச்சுக்கு இவர் போனதே கிடையாது. மெரினாவுக்கு போவார், சாந்தோவுக்கு போவார். எலியட் ஸ்பீச்சை பற்றி சொன்னால் வந்துட்டு எரிந்து விடுவார். இன்றைக்கி அவர் மனசில் யாரோ புகுந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த கடைசி வாக்கியத்தை கேட்டதும் சர்க்கரையின் தேகம் மொத்தமும் ஒரு மின்சார சிலிர்ப்பு பரவி அடங்கியது. இனம் தெரியாத பீதியினால் சில வினாடிகளில் சுதாரித்து கொண்டு காரின் பின்னே சென்றான். நீங்களும் வாங்க என்று கலிவரதன் அழைத்து
அழைத்தது அவனுடைய தயக்கத்தை, எப்படி கலிவர்தனுக்கு கூடவே இருப்பது என்ற பிரச்சனையை தெளிய வைத்தது. அப்போது இருட்டிவிட்டது. ஆனால் 7ஆம் பிறை சந்திரனின் நிலவு கடற்கரையின் மணலில் பால் போல பாய் விரித்திருந்தது. குளிர்காலமானதால் கூட்டத்தை காணும். மூவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. காரிலிருந்து வெகு தூரம் போய்விடாமல் சர்க்கரையின் பொன்னடி உட்கார்ந்து கொண்டார்கள். கலிவர்தன் தண்ணீர் கரை ஓரமாக உலாத்தி கொண்டிருந்தான். கடைசியில் உங்கள் அம்பிகா பூர்வ ஜன்ம ரகசியத்தை உங்களால் உடைக்க முடியாமலே போயிடுச்சே என்று பொன்னடி இகழ்ச்சியுடன் சிரித்தான். காலம் வரும் என்று மட்டுமே பதிலளித்தான் சர்க்கரை. அவன் பார்வை தொலைவில் சென்று கொண்டிருந்த கலிவர்தன் மீதே பதிந்திருந்தது. காரணமா? அது எப்போ வரும்? உங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஆயுள் முழுவதும் லீவு கொடுத்தா கூட. பாதியில் நின்றது பொன்னடியின் பேச்சு. காரணம், நில்லுங்க கலிவர்தன் நில்லுங்க என்று அலைகளை நோக்கி தலை தெறிக்கும் வேகத்தில் பாய்ந்து ஓடினான் சர்க்கரை. அந்த நில ஒளியில் பொன்னடியும் கண்டான். கடலில் கிடுகிடு என்று இறங்கிக் கொண்டிருக்கும் கலிவர்தன். இல்லைங்க போகாதீங்க என்று அவனும் புயலென தாவினான். அங்கே அதற்குள் கலிவர்தனின் உடம்பு கழுத்து வரையில் இறங்கிவிட்டது தண்ணீரில். யாரோ தன்னை அழைப்பது போல அவன் சிரம் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்க, கைகள் அகல விரிந்திருந்தன. எவரையோ ஆர்வத்துடன் அணைக்க விரும்பினார் போல். கலிவர்தன் இருங்க என்று சர்க்கரை அலைகளில் பாய்ந்து அவன் பின்னாலேயே ஓடினான். கலிவர்தன் தலை நீருக்கடியில் மறையவும் சர்க்கரை அவனை பிடிக்கவும் சரியாயிருந்தது. சில நிமிடங்களை வலுக்கட்டாயமாக கலிவர்தனை கட்டிப்பிடித்து இழுத்தவாறு கரைக்கு திரும்பினான். சற்று நேரம் வரையில் கலிவர்தன் உடல் திமிரிக் கொண்டிருந்தது. இன்னதென்று விளங்காத சொற்களை அவன் உதடுகள் உச்சரித்துக் கொண்டிருந்தன. அந்த வேளையிலும் கூட இரண்டொருவர் தங்களை நோக்கி வருவதை கவனித்தான் சர்க்கரை. ஆகவே சொட்ட சொட்ட தாங்கள் இருவரும் நனைந்திருப்பதை கூட பொருட்படுத்தாமல் காருக்குள் ஏறிக்கொண்டு கலிவர்தனையும் தன்னருகில் இருத்தி கொண்டான். அடையாறு பங்களாவுக்கு திரும்பி சுட சுட காப்பி குடித்த பின்னர் கலிவர்தன் மெல்ல விழித்து கொண்டான். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மீண்டவன் போல கண்ணிலிருந்து கண்ணீர் பொழிய சர்க்கரையின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே இருங்க என்று பரிதாபமாக வேண்டிக் கொண்டான். என்ன ஆதரமற்ற பீதிகள் இந்த பலவீனமான மனிதர்களுக்கு என்று தன்னால் சிரித்து கொண்டு அங்கே அன்றிரவு தங்க இணங்கினான் சர்க்கரை. அவன் அகந்தைக்கு அடி விழுந்தது நள்ளிரவில். ஆம், சர்க்கரை அவளை கண்டான் கலிவர்தனின் தோட்டத்தில். அவளை அல்ல, அவளுடைய ஆவியை. யார் அவள்?